ஏன்னா மக்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலைவர்களோ மீடியாக்கள் ரொம்ப நாளைக்கு புறம் தள்ள முடியாது. ஸோ அந்த வகையில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. ஸோ அதனால் சீமான் அவர்களும் தொடர்ந்து அரசியல் களத்தில் ஒரு வித்தியாசமான போராட்டங்களை அரசியல் நடைமுறைகள் எல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு வர்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெருத்த வரவேற்பும் தேர்தலுக்கு தேர்தல் அவர்கிட்ட கூடிகிட்டு இருக்கிறனால இன்றைக்கி முக்கியமான ஒரு வேட்பாளர் கட்சியாகவும் ஐடியாலஜிக்கலாக தமிழகத்தில் மற்ற எந்த கட்சியை விட இவங்க ஐடியாலஜியில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறனால கட்டாயமாக இவங்களை காட்ட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி தமிழக மீடியாக்களுக்கு மட்டும் இல்லை, ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் அது கட்டாயம் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவங்க பெரிய அளவுக்கு இந்த சர்வேக்கெல்லாம் நம்புறதும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அதுக்காக செலவு பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதனால் அவங்கள பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதும் கிடையாது. ஆனால் அவங்க தேர்தல் எல்லாமே தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டே தான் வருது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த தடவையும் அவங்களுடைய வாக்கு அதிகமாகுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னாவே அது நமக்கு ஒரு புலப்பட்டுரும். செல்வாக்கு வேணுமே. நாம் தமிழர் கட்சி நடக்கிறதே அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் அவங்க நடத்துகிறாங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அந்த கட்சிக்கு? இல்லை. இப்போ வெவ்வேறு விஜய் கட்சிக்கு ஆதவ அர்ஜுனா இருக்கிற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு அர்ஜுனர் இருக்காரா? நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாதிரி கிடையாது. அதிமுகவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்களா? திமுகவில் இருக்கிற மாதிரி பெரிய செல்வந்தர்கள். அப்போ அவங்களுக்கு இந்த பணம் செலவு, இப்போ அவங்களுடைய வேட்பாளருக்கு 40 லட்ச ரூபா எந்த வேட்பாளருக்காவது செலவு பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அப்போ அவங்களுடைய பலகீனம் இது. அதனால் அவங்க கூடக்கூடிய கூட்டமே அவங்களுடைய ஸ்டைலே இன்னைக்கு பெரிய அளவுக்கு பட்டியல் சமூக வாக்கு ரெண்டாக பிரியறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ திமுக வசம் இருக்கிறது, அதிமுக வசம் இருக்கிறது, அதிமுகவுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சீமான் அவர்களும் அதுக்குண்டான பெரிய வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு உண்டான அந்த முத்தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள்களெல்லாம் நிறையா கொண்டாடினாங்க. அந்த மக்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. பொது தொகுதியில் கொண்டு போய் 7 வேட்பாளர்களை நிறுத்துகிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பார்ப்பாங்க இல்லையா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை நம்பி போகிறதா இல்லை சீமானை நம்பி போகிறதா? சரி, அண்ணன் திருமாவளவனை நம்பி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அவரையே திமுக நசுக்குது, அவருனாலே ஒன்றும் பண்ண முடியல, அவரையே காப்பாற்றிக்க முடியலையே திமுக கிட்ட இருந்து, நம்மளை எப்படி காப்பாற்றுவாருங்கிற கேள்வி வருதில்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது நாம் தமிழர் பக்கம் போகும். இந்த தடவை SC STயினுடைய வாக்கு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன்னா இது இந்த சேதாரத்துக்கு செய்கூலிக்கு பூரா காரணம் யாருன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நாம் தமிழர் கட்சிக்கு இப்போது சமீப காலமாக நேஷ்னல் மீடியாஸ் அவங்க ஃபோக்கஸை திருப்பி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சமீபத்தில் நேஷ்னல் மீடியா பல கான்க்ளேவை தமிழகத்தை நடத்தும் போது NTK ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிடாமே இருந்தாங்க. NTK புறக்கணிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் நெருக்கத்தை NTKக்கான ஆதரவு வீடியோக்களை வெளியிடுறாங்க, இன்டர்வியூஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை முதற்கட்டமாக? இல்லை, ஏன்னா மக்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலைவர்களோ மீடியாக்கள் ரொம்ப நாளைக்கு புறம் தள்ள முடியாது. ஸோ அந்த வகையில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. ஸோ அதனால் சீமான் அவர்களும் தொடர்ந்து அரசியல் களத்தில் ஒரு வித்தியாசமான போராட்டங்களை அரசியல் நடைமுறைகள் எல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு வர்றாரு. அதனால் இந்த களத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியாகவும், எத்தனையோ கட்சிகள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லும்போது கூட அவர் அந்த கூட்டணியை பற்றி பார்க்காம இருந்தார். விஜய் அவர்கள் கூட புதுசாக வரும்போது கூட்டணிக்கு போகலாமாங்கிறதுலாம் நிறையா இருந்துச்சு. காங்கிரஸ் ட்ரை பண்ணாங்க, முடியல. கடைசியில் பாரதிய ஜனதா கூட நச்சுக்கு போகலாமான்லாம் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களை வச்சு ஆன்லைன் மீட்டிங் எடுத்து டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ அவர் எப்பயும் சொல்கிற மாதிரி என்னுடைய பயணம் என்னுடைய காலை நம்பி, என்னுடைய உயரம் என்னுடைய ஒரிஜினல் உயரத்தை நம்பி, ஸோ நான் அடுத்தவன் தோளில் ஏறிட்டு என் உயரம் எவ்வளோன்னு காக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெருத்த வரவேற்பும் தேர்தலுக்கு தேர்தல் அவர்கிட்ட கூடிகிட்டு இருக்கிறனால இன்றைக்கி முக்கியமான ஒரு வேட்பாளர் கட்சியாகவும்
ஐடியாலஜிக்கலாக வந்து தமிழகத்தில் மற்ற எந்த கட்சியை விட வந்து இவங்க ஐடியாலஜியில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறனால கட்டாயமாக இவங்களை காட்ட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி தமிழக மீடியாக்களுக்கு மட்டும் இல்லை, ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் அது கட்டாயம் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக நாம் தமிழர் ஒருத்தரை தலைவராக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து தமிழகத்துல இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ஒருவர் அப்படின்றத சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் அதை பற்றி பேசினா கூட கிளைம் பண்ணி காப்பிரைட்ஸ் பண்ணி தூக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நேஷனல் மீடியாஸில் இப்போ அதை டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்துருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் லா பிரகாரம் ETயை பிளான் பண்ணியிருக்காங்களே ஒழிய அவர்களுடைய ஃபோட்டோவையோ இல்லை அவரை பற்றி நீங்கள் வந்து அவருடைய புகழ் பேசுறதுலையோ எந்த இடத்துலையும் தடை. ஆனால் ஃபோட்டோஸை சில நியூஸ் சேனல்ஸ் போதும்போது பிளர் பண்ணி தான் போதும், அது அவங்களுடைய இது. பட் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறனால எந்த தப்பும் கிடையாது. யார் வேணால் யாருடைய ஃபோட்டோவை வேணால் காமிக்கலாம். நீங்கள் இந்த பேரை பயன்படுத்தி அவருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி அவர் மாதிரி நீங்கள் ETக்கு ஆதரவாக நீங்கள் பேசக்கூடாது. புரியுது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை இங்கேயும் உருவாக்கலாம், இந்தியாவிலையும் உருவாக்கலாம், தமிழ்நாட்டிலையும் உருவாக்கலாம்னு அந்த ஐடியாலஜியை நீங்கள் பேசக்கூடாது. அதெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஒருத்தருடைய ஃபோட்டோவை காமிக்கிறனாலேயோ இல்லை ஒருத்தருடைய பேரை மேதகு பிரபாகரன்னு சொல்கிறனாலேயோ வந்து எந்த தடையும் கிடையாது. நம்ம இந்தியாவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, பேச்சுரிமை இருக்குது. அப்போ நீங்கள் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். ஆனால் நீங்கள் எதை பற்றி அந்த நபரை குறிப்பிட்டு என்னத்தை பேசுகிறீங்கிறதா முக்கியம், யாரை பற்றி பேசுகிறேங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ இப்போ வந்து மேதகு பிரபாகரன் அவர்களை காமிச்சு அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த அரசாட்சியை வந்து அங்கே ஒரு மக்களுக்காக கட்டமைச்சிருக்காரு நீங்கள் சொல்கிறதுல என்ன இருக்குது. ஆனால் அதே மாதிரி வந்து ஒரு ஆயுதம் ஏந்தி போராடுற மாதிரி நம்ம இங்கே ஆயுதம் ஏந்தி போராடணும்னா அது சட்டம் கண்டிப்பாக தண்டிக்கும், அதை வந்து கண்டிக்கும், தண்டிக்கும். ஸோ அப்போ மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை காமிக்கிறனாலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது யார் வேணால் காமிக்கலாம். அவர் தான் சீமான் அவர்கள் எப்பயுமே எங்களுடைய தலைவரனே இவரை தானே வச்சிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையும் ETயினுடைய கொள்கையை இல்லை அந்த ஒரு இயக்கத்துக்கு உதவுற மாதிரியோ பொருளுதவி பண்ணுற மாதிரியோ அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரியோ அந்த இயக்கத்தை புதுப்பிக்கிற மாதிரியோ எந்த விதமான நடவடிக்கையிலையும் இறங்கக்கூடாது. குறிப்பாக 2021 எலெக்ஷன் அப்போது இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து புறக்கணிச்சது வந்து பெருமளவு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி போட்டியிலே இல்லைன்ற மாதிரி தான் கடந்து போனாங்க. ஆனால் இப்போ வந்து ஊடக வெளிச்சம் திரும்பி இருக்கு. ஆனால் கருத்து கணிப்புகள்னு வரும்போது சில இஷ்யூக்களை வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து NTக்கு 5% கீழே போயிடும், 3% கீழே போயிடும் அப்படின்ற ஒரு நேரத்தை வந்து செட் செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்பு நிலை இருக்கிறனால அவங்கவுங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு வலுக்கூட்டுற மாதிரி அவங்கவுங்க சார்ந்த கட்சிக்கு வந்து வலுக்கூட்டுற மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா 100, 120, 130 சீட்டுக்கு மேலே DMK வரும்பாங்க, இன்னொன்று வந்து 130 சீட்டுக்கு மேலே ADMK வரும்பாங்க, இன்னொன்று வந்து 130 சீட்டுக்கு மேலே தாவேகா வரும்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் சர்வே எடுக்கிறது வந்து இன்றைக்கி அதனால தான் சர்வே ஹவுசஸ் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை இழந்துக்கிட்டு வராங்க. இப்போ நீங்கள் கடந்த சில பல தேர்தல்களாகவே நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணும்போது பெரிய அளவுக்கு கருத்து கணிப்புகள் பலன் கொடுக்கறது இல்லை. ஸோ 2011 வந்து ஆட்சி மாற்றம் வரும்னாங்க, அது வந்து 2016 ஆட்சி மாற்றம் வரும்னாங்க, வரவே இல்லை. 2021 திமுக பெரிய ஸ்வீப் பண்ணுன்னாங்க, ஒன்றுமே வரல. அதே மாதிரி போன தடவை பாராளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு வெற்றி பெறும்னாங்க, வெற்றி பெறல. அப்போ இந்த மாதிரி நிறையா வந்து கருத்து கணிப்புகள் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகளினுடைய ஒரு பொலிட்டிக்கல் டூல் ஆயிடுச்சு, அது ஒரு கேம்பெயின் டூலாக மாறிடுச்சு. அப்போ இதை பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு நெரேட்டிவ் செட்டிங் டூலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உள்ளபடியே வருத்தம். அதனால தான் வந்து இந்த கருத்து கணிப்புகள்லாம் சரியான முறையில் வந்து பிரதிபலிக்கிறது இல்லை மக்களினுடைய எண்ணங்களையோ எண்ண ஓட்டிங்களையோ. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கருத்து கணிப்புகள்னு வரும்போதே நமக்கு வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்னு சொல்லுவோம், நம்ம சாம்பிளிங் சைஸ் எந்த மாதிரி சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த சாம்பிள் வந்து ஒரு பாப்புலேஷன், நீங்கள் எதிலிருந்து சர்வே எடுக்கிறீங்களோ அந்த ஒட்டுமொத்த பாப்புலேஷனை நீங்கள் எடுக்கக்கூடிய சர்வே சாம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வாக்காளர் பெருமக்கள் 5,70,00,000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து குறிப்பாக என்ன வந்து சமூகத்தினர் இருக்காங்க, என்ன மதத்தினர் இருக்காங்க, எந்த வயதினர் இருக்காங்க, பெண்கள், மகளிர், ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், இது எல்லாத்தையும் இந்த சாம்பிள் உள்ளடக்கி இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி SIRக்கு அப்புறம் 75,032 பூத் இருக்குது. ஆனால் இவங்க நிறையா சாம்பிள்ஸ் இன்றைக்கி வெளியே வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சாம்பிளிங் சைஸே இந்த அளவுக்கு இல்லை.
அப்போ நீங்கள் பூத்துக்கு ஒரு சாம்பிள் சைஸ் கூட இல்லாத சர்வேக்கள் நிறையா வருது. அதே மாதிரி ஒட்டுமொத்த 234 தொகுதிகளுக்கு எடுக்காமல் சில பல தொகுதிகளுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய இதுவும் வருது. அப்போது இதில் வந்து நிறையா வந்து ஒரு 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 ப்ரீபோல் போஸ்ட்போல் சர்வேஸ் எல்லாம் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலாக இருந்தாலும் இதை கையாளுறவங்க வந்து அது சரியான முறையில் கையாளாதனால அது வந்து தவறுதலான முடிவுகளை கொடுக்க வருது. ஏன்னா அது ஏன் சரியாக கையாளணும்னா அவங்க யார் சார்பாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக வந்து அந்த சில ஒரு பயாஸ்டு சர்வேவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ அமெரிக்கன் மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சர்வேஸ் எல்லாம் அந்த சர்வே ஹவுசஸ்க்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது தவறாக கருத்து கணிப்பு செஞ்ச எந்த நிறுவனங்களாவது இப்போ 2026 கருத்து கணிப்புகளை வெளியிடாமல் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்தியாவிலே ஆகட்டும், இல்லை அவங்க மேலே ஏதாவது வந்து அவங்க தொழில் செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குதா? இல்லை. ஆனால் இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி இல்லை, குறிப்பாக யூஎஸில் அப்படி இல்லை. அப்போ வந்து அந்த அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் சக்ஸஸ் ரேட்லாம் பார்த்து அவங்க யார் என்ன ஏதுங்கிறது அப்புறம் அப்பட்டமாக வந்து யார் பண்ணுற சர்வே, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, இவங்க என்ன சொன்னாங்க, என்ன இருங்க. இப்போ வந்து தொடர்ந்து 2 இடத்துல வந்து அவங்க சரியாக கவனிக்கலைன்னா 3வது தடவை அவங்க பிஸ்னஸில் இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அங்கே அக்கௌண்டபிலிட்டி. இங்கே அந்த மாதிரி இல்லை. யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், நீங்களும் சர்வே பண்ணலாம், நானும் சர்வே பண்ணலாம், யார் வேணால் நாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூல், ஒரு நெரேட்டிவ் செட்டிங் டூல். அடுத்தது இன்றைக்கி பெரும்பாலான டைமில் வந்து மக்களே வந்து யதார்த்தமாக உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்போ நிறையா பேர் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நம்ம ஒரு 5 பேர் நண்பர்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 4 பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒரு போராட்ட குணம் இருக்குது பாருங்கள். ஒரு இல்லை நம்ம கருத்தை சொல்லணும், அவங்க தான் அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. ஒரு சாமானியமான ஆளுங்க சரி எல்லாரும் 4 பேர் அவங்க ஒரு கருத்தை பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் போய் இந்த இடத்துல கருத்தை தெரிவிக்கணும், நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலான்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க. அந்த மாதிரி எதுக்கு இவங்க கிட்ட போய் நம்ம இதை சொல்லிட்டுன்னு அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்போ அந்த நபருக்கு உண்டான கருத்து இங்கே இல்லை இல்லையா? அந்த மாதிரி நிறையா கேப் இருக்குது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் சர்வே வந்து ப்ரீபோல் சர்வேவோட எக்ஸிட் சர்வே வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஏன்னா அவங்க வந்து வாக்களிச்சுட்டு வந்த உடனே அவங்கக்கிட்ட, ஏன்னா இப்போ நமக்கு வீட்டை விட்டு கிளம்பும்போது வாக்களிக்கலாம், இவங்களுக்கு வாக்களிக்கலாம்னு ஒரு புத்தி இருக்கும். அங்கே லைனில் நிற்கும் போதும் அந்த பெட்டிக்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து புத்தி மாதிரிலாம் வாக்களிச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால தான் இந்த சர்வேல கேட்பாங்க, இன்றைக்கி தேர்தல் நடந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க? ஏன் அந்த கேள்வி இன்றைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா நாளைக்கு கூட இந்த கருத்து கணிப்பு இட் டசன்ட் ஸ்டாண்ட் குட். அப்போ இன்றைக்கி தேர்தலுக்கு நடந்தால் இந்த இதுன்னா நாளைக்கு இது அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அதுக்குண்டான பிரச்சாரங்கள் மாறும், கட்சிகளுடைய நிறையா நடவடிக்கைகள் மாறும், பிரச்சனைகள் வந்து வேறு வேறு வடிவில் வரும். ஸோ அப்போது இது இத்தனை ஃபேக்டரை வந்து அந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து உள்ளார வந்து வச்சு கொடுக்க முடியுமாங்கிறது ரொம்ப சிரமம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வருது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதனால் வந்து அவங்க பெரிய அளவுக்கு இந்த சர்வேக்கெல்லாம் நம்புறதும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அதுக்காக செலவு பண்ணுறதும் கிடையாது. ஸோ அதனால் அவங்கள பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதும் கிடையாது. ஆனால் அவங்க தேர்தல் எல்லாமே வந்து தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டே தான் வருது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த தடவையும் அவங்களுடைய வாக்கு வந்து அதிகமாகுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னாவே அது நமக்கு ஒரு புலப்பட்டுரும். குறிப்பாக சார், இதை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோவிலில் நிற்க போகிறதா அறிவிச்சிருந்தார் எம்எல்ஏக்கு. டக்குன்னு பார்த்தா அங்கே வேற ஒருத்தர் நிறுத்துகிறாங்க. அவர் காங்கிரஸில் விருப்ப மனு தாக்கல் பண்ண ஒருவராக இருக்கார். திருமாவளவன் இந்த மாற்றி முடிவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அவரே தானே சொல்கிறாரு, எனக்கு நம்ம வந்து இங்கே அரசியலில் வளர முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க நமக்குன்னு அவர் அந்த வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ்புக் மீட்டிங்கில் கட்சிக்காரங்கக்கிட்ட பேசினார் இல்லையா, யார் இந்த 8 தொகுதி சீட்டு ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது அந்த திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது யார்? அவர் எந்த கூட்டணியில் இருக்கார்? திமுக. அப்போ அவங்களுக்கு யார் அழுத்தம் கொடுக்க முடியும்? திமுக தான். நம்மளை வந்து அதிகமான சீட்டு கொடுத்து வளர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா யார்? திமுக தான். திமுக. அப்போ அந்த திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கும் போதே என்ன சொல்கிறாருனாக்கா, தான் ஏன் நிற்கிற ஃபர்ஸ்ட் அவர் நான் வந்து காட்டுமன்னார்கோவிலில் நிற்கிறேன் அப்படிங்கும்போது என்ன காரணம் சொல்கிறாருன்னா, 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் பெரும் மாற்றம் ஏற்படும். அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரியே திமுக ஆட்சியில் இருக்காது, பெரும்பான்மை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வராது, இப்போ இருக்கிற நிலைமையே நீடிக்குங்கிறதுல திருமாவளவன் அவர்களுக்கு சுத்த ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை, ஒரு துளி. அதனால தான் இப்போ கூட நேற்று பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா
எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க மாட்டார், ஹெச் ராஜா வேணா முதலமைச்சராக இருப்பாருங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ பேசுகிறார். அப்போ அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் என்ன தீர்க்கமாக இருக்காருன்னா, திமுக வந்து ஜெயிக்கிறதுல வந்து சிரமம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கார். அப்போ இந்த காரணத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் மீட்டிங்க்கு போய் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அப்போ அதுக்கு அடுத்த நாளே உடனே எல்லாத்தையும் இவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கனால உடனே எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அறிவாலயத்தில் டீ பார்ட்டி கொடுத்தாரு. எல்லாம் 7:30 கூட்டிடாதீங்க, எல்லாம் ஒவ்வொருத்தராக வேலை பாருங்கள், நானும் எங்கள் கட்சிக்காரங்க கிட்ட சொல்கிறேன், என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ளார ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம், பின்னாடி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அமிக்கபிளாக செட்டில் பண்ணிக்கிங்கிற அளவுக்கு போயிடுச்சு நிலம். அப்புறம் அவர் வந்து அங்கே போய் நின்னதுக்கப்புறம் இதெல்லாம் பூதாகரம் ஆகுது. அவர் ஏன் நிற்கிறார், இந்த பேசின வார்த்தை அதிகமாக பூதாகரம் ஆனதுக்கப்புறம் இப்போ பெரிய சிக்கல் என்னன்னாக்கா, இன்றைக்கி இப்போ ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இல்லையா, நமக்கும் டெல்லிக்கு தான் சண்டேன்னு. அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து சண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடிக்கா இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலினுக்காங்கிற மாதிரி அவங்களுடைய இதில் போய்ட்டுருக்கு. அப்போ ஏன்னா இப்போ திருமாவளவன் சொன்னார் பாருங்க, இன்றைக்கி எடப்பாடி அதிமுக ஜெயிச்சா ஹெச் ராஜன், திமுக ஜெயிச்சா முதலமைச்சர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி ஸ்டாலின் பேரை சொன்னால் இங்கே படுதோல்வி அடைஞ்சிருவாங்கிறனால தான் இவர் என்ன பண்ணுறாரோ உடனே ஸ்ட்ராட்டஜியை மாற்ற அவர் வந்து டெல்லிக்கும் நமக்கும் தான் சண்டைன்னு சொல்லிட்டு, டெல்லிக்கும் சண்டைக்கும் உங்களுக்கும் சண்டைனாக்கா நீங்கள் கச்சத்தீவை தாரவாதத்தை கொடுத்தது எப்போ கொடுத்தீங்க? காங்கிரஸோட மத்திய அரசு. அப்போ உங்களோட டெல்லிக்கு சண்டை போடணுன்னு தோணியா? நம்ம தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் பூரா படுகொலை செய்யிக்கிட்டு இருந்துட்டு இருக்கும்போது நீங்கள் யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தது? காங்கிரஸ். அப்போ உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தோல்லையா? நீங்கள் அப்போ எத்தனை மந்திரி வச்சுருந்தீங்க? 7 மந்திரிகளை மத்திய அமைச்சர் வச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தோணலையா? மத்திய இதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கல்வியை தூக்கி நீங்கள் கொடுத்தது யார்? காங்கிரஸ் கூட இருக்கும்போது. அப்போ வந்து உங்களுக்கு டெல்லி கூட வந்து சண்டை போடணும்னு தோணலையா? காவேரி தண்ணியை வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும்போது நீங்கள் ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். அப்போ வந்து உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தோணலையா? அப்போல்லாம் உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தெரியல. இன்றைக்கி உங்கள் மகனை வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தணுங்கும் போது டெல்லி கூட சண்டை போட தெரியுதா? இதெல்லாம் வந்து குழந்தை பிள்ளை நம்புமா தமிழ்நாட்டில்? அப்போ இந்த சிக்கல் தான் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கி அந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க திமுக என்ன நினைக்குதுன்னா, அப்போ நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தகுதி இது வரைக்கும் வரல, ஒரு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கே இன்னும் பெரிய அளவுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம், ஸ்னேக் பாபு வந்து எப்படி அந்த கிரிக்கெட் வீழ்ச்ச அந்த 420 வந்து இவர்கிட்ட கப்பை கொடுத்து ஏமாத்திட்டு போன ஒரு சாதாரண 420. அது வேற அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அவங்க மனம் வருது ரொம்ப. இது என்ன மரம் அவர் மனம் வருந்துறது முக்கியமா இல்லை நமக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்றீங்க இல்லை, இதை விட ஒரு தலைகுனிவு வேணுமா? ஒரு சாதாரண 420 வந்து கப்பை கொடுத்துட்டு எங்கள் ஊரில் டோர்னமெண்ட் ஜெயிச்சேன்னா கூட பரவாயில்ல, ஐயா எப்படிங்க எந்த ஊருன்னு தெரியாது, நான் வந்து உலகக்கோப்பை வீல் சேர் கிரிக்கெட்டில் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு ஒரு கோப்பையை கொடுத்து நீங்கள் இதில் வந்து விளையாட்டுத்துறை மந்திரி வேறு, அது வேற வேற கோப்பை, அப்பா கிட்ட ஒரு கப்பு மகன் கிட்ட ஒரு கப்பு. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி துணை முதலமைச்சர், இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமங்களும் ஒரு ஆளுமை திறனும் மிக்க உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் சீஃப் மினிஸ்டராக கொண்டு வரதுக்காக ஐயா ஸ்டாலின் இவ்வளோ தூரம் நம்ம இருக்கும்போதே அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருந்தோம். ஏன்னா இல்லைன்னா அவரால் முடியாது, சுத்தமாக முடியாது உதயநிதி ஸ்டாலினால ஜெயிச்சு வர்றதுக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து அண்ணன் திரும்ப கணக்கு போட்டு தான் அவர் நிற்கிறார். அப்போ இது எல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திமுக பெரிய அழுத்தம் கொடுத்து அவருக்கு அவர் நிற்க வேண்டான்னு சொல்லி, ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி நீங்கள் பூரா எல்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து தோக்க போகிறோங்கிற அளவுக்குலாம் நீங்கள் இப்படி பேசிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுத்து அவரை வந்து சீட்டை வந்து இன்றைக்கி அப்படியே கொடுத்தாரு. விசிகாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல, எத்தனை பேர் ஏற்கனவே சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. உங்களோட வந்து நீங்கள் வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்கன்னு எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே கட்சிக்காரன் பூரா, எத்தனை கட்சிக்காரங்க உங்களுக்காக செலவு பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா இளைய பெருமாள் அவர்களுடைய மகனுக்கு வந்து அவர் சொல்கிறார், ஏங்க நான் காங்கிரஸ்காரங்கிறார். அவர் திடீர்னு இந்த தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு அவர் பதற்றம் வரும் பாருங்க, அந்த மாதிரியாங்க நானே காங்கிரஸ்காரன் எங்கிட்ட வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களேன்றார். அவருக்கு நம்ப கூட இல்லை முதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்ட்டு அதுக்கப்புறம் துண்டை போட்டு உட்கார வச்சு, அப்போது தன்னுடைய கட்சிக்காரனுக்கும் அவர்னால சீட்டை கொடுக்க முடியாத அளவு உள்ளாரையும் அழுத்தம். அப்போது அண்ணன் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியது யார்? திமுக. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா?
அதுதான் இப்போ பெரிய பொருந்தா கூட்டணி. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது யாருன்னா திமுக தான் பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. குறிப்பாக இப்போ அந்த பட்டியல் சமூக வாக்குகள் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெரிய அளவுக்கு பட்டியல் சமூக வாக்கு வந்து ரெண்டாக பிரியறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ திமுக வசம் இருக்கிறது, அதிமுக வசம் இருக்கிறது, அதிமுகவுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ திமுக வசம் இருக்கிறதுல வந்து முழுசாக மாறிடுமா? மாறாது. ஒரு சிலது அங்கே இருக்கும். பட் பெரும்பாலான அந்த வாக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா சீமான் அவர்களும் அதுக்குண்டான பெரிய வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு உண்டான அந்த முத்தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் விழாலாம் நிறையா கொண்டாடினாங்க. அந்த மக்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. பொது தொகுதியில் கொண்டு போய் 7 வேட்பாளர்களை வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பார்ப்பாங்க இல்லையா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை நம்பி போகிறதா இல்லை சீமானை நம்பி போகிறதா? சரி, அண்ணன் திருமாவளவனை நம்பி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அவரையே வந்து திமுக நசுக்குது, அவருனாலே ஒன்றும் பண்ண முடியல, அவரையே காப்பாற்றிக்க முடியலையே திமுக கிட்ட இருந்து, நம்மளை எப்படி காப்பாற்றுவாருங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நாம் தமிழர் பக்கம் போகும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா கிரேஸ் நிறையா இருக்கும், ஏழைய பசங்க, அது அப்புறம் விஜய் பக்கம் போகிறது. அப்போ இந்த 2 சைட்லேயும் வந்து பெரிய அளவுக்கு இந்த தடவை SC STயினுடைய வாக்கு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன்னா இது இந்த சேதாரத்துக்கு செய்கூலிக்கு பூரா காரணம் யாருன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான், வேற யாரும் இல்லை. அப்போ தன்னுடைய வாக்கு வங்கி இவ்வளோ சேதாரம் ஆகிக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் திமுக என்ன சொல்லுதோ அத்தனை கெடுபிடிகளுக்கும் அத்தனை அழுத்தத்துக்கும் ஆளாயிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறது. அவர் தனது வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இழந்துக்கிட்டு இருக்காரு. இது அந்த கட்சிக்காரங்களே பெரிய அளவுக்கு புகைச்சல் இருக்காங்க. இதில் ஒரு சின்ன கேள்வி தான் சார். இப்போது திமுக விசிகா மட்டும் இல்லை, திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இப்போது தேய்ந்து கொண்டு வருது, அதோட வாக்கு வங்கி வந்து இழந்துட்டு வருது. அது திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்ற ஒரு விஷயமா இப்போ தெரியுது. இந்த விஷயம் திமுகவுக்கு தெரியாதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால தானே கூப்பிட்டு டீ பார்ட்டி போட்டார் அவர். இல்லை அது கேட்கல, நம்ம வாக்குகளை நம்மளே குறைச்சிக்கிறோமோன்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு வர. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தொடர் வெற்றி வரும்போது சில நேரத்தில் வந்து நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணுறது பூரா கரெக்டாக, நம்ம எது பண்ணினாலும் சரியாக வந்துடுங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு மைரலையில் தான் வித்தியாசம். அப்போ அந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா எங்களுடைய கூட்டணி தான் பலம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணி நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். 2021 எத்தனை வாக்கில் ஜெயித்தாங்க? 2 லட்சம் வாக்குக்கு கீழே தான். 2024 ஜெயிச்சிருந்தாலும் அவங்க வந்து வெறும் 39 தொகுதியில் 5 தொகுதியில் தான் 19 வாங்கினதை விட 24 வாக்கு கூடுதலாக வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வெற்றி வந்தாலும் வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒரு டெசிஷன் எடுத்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஒன்று இந்த காங்கிரஸ் வெளியே போகும்னு நினச்சி அந்த காங்கிரஸ் விளாண்டுட்டு இருக்கும்போது இவங்க உண்மையாலுமே பெரிய, அதாவது சும்மா சொல்லக்கூடாது, காங்கிரஸை பாராட்டே தீரணும், திமுகவுக்கு தண்ணி காமிச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டராக தேமுதிகவை உள்ளார கூட்டு வந்து விட்டுட்டது தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இப்போ காங்கிரஸ்க்குள்ளார விட்டுட்டு சீட்டு வாங்கியிருந்தா கூட யாரும் இவ்வளோ பிரச்சனை வராது. ஒரு வெறும் 2 லட்சம் வாக்கு வாங்கி 0.43% வாங்கின தேமுதிகவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 MLA சீட்டை நீங்கள் கொடுத்து இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு, CPI, CPM, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அண்ணன் வேல்முருகன், கமலஹாசன் இத்தனைய பேரையும் போட்டு நீங்கள் நசுக்கினது யாருக்காக? தேமுதிக. எத்தனை வாக்குக்காக? 0.5. வெறும் 2 லட்சம் வாக்கு. அப்போது இது எது வந்து அவங்களுக்கு பலன்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அதே வந்து பெரிய பலகீனமாக மாறிடுச்சு. அப்போ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளெண்டர். அப்போ கட்டாயமாக இன்றைக்கி திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது பெரிய லெவலுக்கு இருந்தாலும் இன்றைக்கி கூட்டணிக்குள்ளார பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. புரியுது. இப்போ 2 ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க சமாளிக்கணும். அப்போ நீங்கள் தொண்டர்கள் மத்தியிலையோ பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட தலைவர்களை வச்சு சமாளிக்கலாம். இன்றைக்கி தலைவர்களே அதிருப்தியில் இருக்காங்க, அவங்க எப்படி போய் தொண்டர்களை சமாளிப்பாங்க? அப்போ இது வந்து ரொம்ப பெருத்த பின்னடைவை திமுகவுக்கு இந்த தேர்தல் ஏற்படுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த மக்கள் பூராமே வேட்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஓட்டு போடுற வரைக்கும் தானே நீங்கள் எங்களை வந்து மிரட்டுறீங்க, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பாரு நாங்கள் உங்களை 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறோம். 5 நாள் இவங்க மிரட்டி பிரயோஜனம் இல்லை மக்கள் அரசியல்வாதிகளை. ஏன்னா 5 வருஷம் அவங்களுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிட்டு இருக்கீங்க. இது மாறணுங்கிறேன் நான். அப்போ மக்களை பார்த்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பயம் வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய நேர்மையையும் நியாயமான கேள்விகளையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா
அது வந்து அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, ஆட்சியாளர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் வரணும்னா, பெரிய மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா வாக்காளர்கள்ட்டிருந்து தான் அந்த விழிப்புணர்வு வரணும்னு நினைக்கிறேன். இது அப்பப்போ அங்கங்கே ஒவ்வொரு இதாக நடக்கிறது. பெரிய அளவுக்கு நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி சார்.